அப்புறம் தம்பி நாளைக்கு நம்ம 2 பேருக்கு மேட்ச்சு. நீ ஒன்றும் பதட்டப்பட வேணாம். எப்படி எங்கள் அப்பா நான் தான் அடிக்க போகிறேன். அதனால் சும்மா அந்த நாளைக்கு மேட்ச் அப்படியே கூலாக விளாண்டுட்டு போயிடலாம். சரியா? என்ன சொல்லுவாங்க, எம்ஐ என்பாங்க, சிஎஸ்கே என்பாங்க. எம்ஐ என்பார், சிஎஸ்கே என்பார், ஆர்சிபி பெருமை அறியாதோர். புரியுதா? என்ன இருந்தாலும் அவங்க முன்னேற ஆண்டவர் அப்படித்தான் பேசுவாங்க. இல்லையாடா உனக்கு? கூச்சமாவே இல்லையா? எனக்கு புரியல. நீ எந்த நம்பிக்கையில நீ அவங்களோட போய் கம்பேர் பண்ணிக்கிற? அவங்க 5 கப்பு வச்சிருக்காங்க தெரியுமா உனக்கு? முதல்ல நீ எப்படி ஏன்ட்ட வந்து பேசுற? நான் 3 கப்பு வச்சிருக்கேன். இங்க திரும்ப நீ இப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சு தொடர்ந்து 3 வருஷம் ஜெயிச்சாதான் நீ ஏன் எதிரிலேயே நிக்க முடியும். தொடர்ந்து 5 வருஷம் ஜெயிச்சாதான் நீ அவங்க எதிரில நிக்க முடியும். வருஷம் அப்படி ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு தூக்கிட்டு வந்துடுறாங்க கான்பிடன்ஸ. எப்படி முதல்ல உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கான்பிடன்ஸ் எங்க இருந்து கிடைக்குது? எனக்கு புரியல. வருஷம் ஆரம்பிக்கும் போது எப்படி உங்களுக்கு இவ்வளவு கான்பிடன்ஸ் வரும்? அந்த ரகசியத்தை கொஞ்சம் எங்களுக்கு கூட சொல்ல. ஏன்னா போன வருஷம் நான் தான் டைட்டில் ஜெயிச்சேன். எங்க டீமுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் இல்ல, உங்களுக்கு எப்படா கிடைக்குது? இங்க பாருங்க, கப்பு சுப்புன்னு வந்து ஆடிட்டு போற. எங்க உசை எங்கிட்ட சொல்லிட்டு போற.